பிரான்சில் மக்கள் தங்களது வாழ்நாளில் காட்மியம் எனும் நச்சு உலோகத்திற்கு அதிகப்படியாக பெற்றுக்கொள்வதாக உணவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை எச்சரித்துள்ளது. பாஸ்தா, பான், தானியங்கள், அரிசி மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவையே பிரான்ஸ் மக்களிடையே இந்த நச்சு பரவ முக்கிய காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்ட ஆரோக்கிய அளவை விட அதிகப்படியான காட்மியம் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது ஐரோப்பாவின் மற்ற அண்டை நாட்டு மக்களை விட 3 முதல் 4 மடங்கு அதிகமாகும். காட்மியம் இயற்கையாகவே மண்ணில் காணப்பட்டாலும் ரசாயன உரங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற மனித செயல்பாடுகள் காரணமாக இதன் அளவு மண்ணிலும் நாம் உண்ணும் உணவிலும் அதிகரித்துள்ளது. காட்மியம் நச்சு மிகவும் ஆபத்தானது. இது உடலில் மெதுவாக சேர்ந்து சிறுநீரகங்கள் மற்றும் எலும்புகளை பாதிக்கிறது. நீண்டகால அடிப்படையில் இது புற்றுநோய் அபாயத்தையும் ஏற்படுத்துகிறது. புகைப்பிடிப்பவர்கள் மற்றவர்களை விட 2 மடங்கு அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாக எஸ்டீபன் ஆய்வு தெரிவிக்கிறது. தற்போதைய அளவிலேயே இந்த நச்சு நீடித்தால் எதிர்காலத்தில் பெரும் சுகாதார சிக்கல்கள் ஏற்படும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் பாஸ்பேட் உரங்களே இந்த நச்சுக்கு முக்கிய காரணமாகும். இந்த உரங்களில் உள்ள காட்மியம் அளவை 1 கிலோவிற்கு 20 மில்லிகிராமாக குறைக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சாக்லேட்டில் காட்மியம் இருப்பதாக கூறப்பட்டாலும் அது மிக குறைந்த அளவிலேயே உட்கொள்ளப்படுவதால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. மாறாக கோதுமை சார்ந்த இனிப்பு பண்டங்கள், காலை உணவு, தானியங்கள் மற்றும் பிஸ்கட் போன்றவற்றை தவிர்த்து பருப்பு வகைகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுமாறு உணவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது.